ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான அப்போலோ சிக்கன் தாங்க செய்ய போறோம். ஒரு வாட்டி இந்த அப்போலோ சிக்கன் செஞ்சீங்கன்னா, ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. போட்டி போட்டுன்னு சாப்பிடுவாங்க. அவ்வளவும் டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த அப்போலோ சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கின்னு, இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்ச ஜீரகம் பொடி, கொஞ்சமா மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கின்னு நல்லா கொதிக்கிற எண்ணெயில ஒவ்வொன்னா போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகுற வரை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 5-6 பல்லு பூண்டுவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கின்னு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், வறுத்து வச்ச ஜீரகம் பொடி, கொஞ்சமா மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான உடனே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா ஒரு சூப்பரான ஹைதராபாத் அப்போலோ சிக்கன் ரெடி. கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.